ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ரோஷெட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு பேபி ஷூ போடுறது தான் பார்த்தோம். அதில் இந்த லைன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனியும் இதில் ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம யான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட க்ரீன் கலர் எடுத்து போட போகிறேன். இதை கட் பண்ணிட்டேன். இந்த பிங்க் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் க்ரீன் கலர் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயினிங் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இந்த நூலை கீழே எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம க்ரீன் தானே போட போகிறோம். க்ரீன் எடுத்துக்கோங்க கையில். இப்போ இதில் எல்லாமே டிசி தான் போட போகிறோம். நம்ம ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் ஒரு டிசி டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து 9 செயினுக்கு நம்ம டிசி போடுறோம். பாருங்கள், அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு செயினில் டபுள் க்ரோஷெட் பார்த்திங்கன்னா இப்படி 3 வரும். டபுள் க்ரோஷெட்க்கு 3 லூப் வரும். ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நம்ம வெளியே எடுக்கணும். யான் எங்கோ சிக்கிருச்சு. பாருங்கள், இப்படி தான் இந்த மாதிரி 9 டிசி போட போகிறோம் நம்ம. இப்போ அடுத்தடுத்து இப்போ 9 டிசி போடணும் கண்டினியூவாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 9 நாட்டுக்கும் செயினுக்கும் 9 டிசி நம்ம போட்டாச்சு. 1 2 பார்த்திங்கன்னா எண்ணிங்கன்னா தெரியும். 1 2 3 9 இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம இதை டிக்ரீஸ் பண்ண போகிறோம் ஸ்டிச்சை. இப்போ எப்படி டிக்ரீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் யான் சுற்றிடுங்க. சுற்றி இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி 2 விட்டுருங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, யானை சுற்றி பக்கத்தில் இருக்கிற செயின்லேயும் நெக்ஸ்ட்டு செயினில் எடுத்துட்டு இப்போவும் 2 லூப்பை எடுத்துருங்க. இப்போ 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பை சேர்த்து ஒரே லூப்பாக எடுத்தது தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறது. பாருங்கள், நூல் போட்டாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு செயினில் விடுறோம். செயினில் எடுத்தால் 3 கிடைக்குதா? இதை 2 லூப் வழியாக எடுத்துருங்க. திருப்பி யானை சுற்றுறோம். பக்கத்தில் இப்போ டிக்ரீஸ் பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 செயினில் வரும். இப்போ 3 இருக்குது. இந்த 3 லூப்லேயும் விட்டு 2 செயினையும் ஒரே செயினாக பண்ணுறோம். சரிங்களா? டிக்ரீஸ் பண்ண 2 செயினையும் ஒரே செயினாக பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். போட்டாச்சு, எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து வெளியே எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது திருப்பி சுற்றி அடுத்த செயினில் விடுங்க. அடுத்த செயின்லேருந்து ஃபஸ்ட்டு லூப்லேருந்து 2 லூப்பில் எடுத்துங்க. இப்போ 3 லூப் இருக்குமா? இந்த 2 செயினையும் சேர்த்து ஒரே செயினாக பண்ணிடும். இதுதான் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் பண்ணி 8 ஸ்டிச் போட்டிருக்கோம் நம்ம. பாருங்கள், டிக்ரீஸ் பண்ணி 8 ஸ்டிச் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இங்கே நமக்கு 1 2 3 அதே மாதிரி அந்த சைடு ஆரம்பித்த இடத்துல இருக்கிற 9 மாதிரி இங்கேயும் ஒரு 9 ஸ்டிச் இருக்கும். அந்த 9 ஸ்டிச்சை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யான் லோட் பண்ணுறோம், விட்டு எடுக்கிறோம். 3 இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து எடுக்கிறோம். திருப்பி யானை லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செயினில் போடுறோம். ஃபஸ்ட்டு 2 எடுக்கிறோம். 3 இருக்கும். 3 சேர்த்து, அதாவது 2 செயினையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக நம்ம பண்ணிவிடுவோம். அதுதான் உங்களுக்கு. இப்போ இங்கே என்னென்னா, இங்கேருந்து 9 1 2 3 4 5 6 9 ஸ்டிச் வரும். இந்த 9 ஸ்டிச்சையும் போட்டு முடிக்கணும். எப்பவும் போல் டிசி போட்டுருங்க.
2 கரெக்டாக வரும் உங்களுக்கு. 3 4 5 6 7 8 இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருந்தோன்னா இந்த இடத்துல ஒரு 2 செயின் வருது. இப்போ நீங்கள் திருப்பி இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம 8 ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமான்னு. பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது நமக்கு. இப்போ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம 2 செயின் போட்டுட்டு அதே மாதிரி 9 டிசி, இங்கே 8 டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2வது லைனில் 4 பண்ணுவோம். 8ங்கிறது 4 டிக்ரீஸாக பண்ணிவிட்டு திருப்பி இங்கே 9 வரும். பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட்ஸத்தில் அதே மாதிரி எங்கே 9 ஃபஸ்ட்டு போட்டோமோ அதே இடத்துல 9 ஸ்டிச்சஸ் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து டிக்ரீஸில் 8 பண்ணியிருக்கோம்ல, அந்த 8ஐயும் திருப்பி அதே மாதிரி 4 பண்ணணும். ஃபஸ்ட்டு டிக்ரீஸில் ஃபஸ்ட்டு இதில் விட்டு எடுத்துருங்க. எடுத்து அதே மாதிரி 2 லூப்பு திருப்பி அடுத்த செயினில் விட்டு 2 லூப்லேருந்து எடுத்து 3ஐயும் சேர்த்து ஒரே செயினாக 2 சேர்த்து ஒரே செயினாக பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இந்த 8 போட்டுக்குள்ளே 8ஐ வந்து 4 பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. 4 பண்ணுறதுக்கு 2 செயின்லேயும் விட்டு ஒரே லூப்பாக பண்ணி எடுத்துருவோம். இப்போ 2 போட்டாச்சு, 2வது முடிஞ்சது. 3வது பாருங்கள், விடுறேன். ஃபஸ்ட்டு 2 லூப் வெளியே எடுக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக வெளியே எடுக்கிறதில்ல. திருப்பி யான் லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி 2 இது பண்ணி 3லேருந்து எடுத்துறேன். இப்போ 3 ஸ்டிச் ஆயிடுச்சுங்களா. இப்போ 4வது பார்த்திங்கன்னா திருப்பி யான் லோட் பண்ணுறோம். இந்த 8ங்கிறத இப்போ 4 பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு வரோம் நம்ம. கடைசி 4வது பார்த்திங்கன்னா அதே மாதிரி யான் லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2லேருந்து எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி பக்கத்து ஸ்டிச்சிலையும் போட்டு எடுத்துட்டு இந்த 3 சேர்த்து ஒரே இதாக இழுத்தரணும். இப்போ திருப்பி இங்கே 9 இருக்கும். இந்த 9 டிசியும் நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். அப்படியே டிசியில் தான் பார்த்திங்கன்னா பக்கத்து செயினில் அப்படியே போட்டு எடுத்துடணும். 2 3 4 சரிங்களா. பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லேயரில் டிக்ரீஸ் பண்ணி போட்டாச்சு. இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு 4-5 லைட் மேலே ஏற்றிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே எப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற செயினில் உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக பக்கத்து செயினில் நம்ம அப்படியே ஃபுல்லாக விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை ரோ வேணுமோ மேலே வர மாதிரி போட்டுக்கலாம். இவ்வளோதான். இது சிம்பிளாக உங்களுக்கு. அதாவது சிங்கிள் க்ரோஷேங்கும் போது லூப்புக்குள்ளே விட்டு எடுத்து 2 இது இருக்கும், ஒரே இதாக பண்ணுறோம். இப்போ இந்த லைன் தான் நீங்கள் சிங்கிள் க்ரோஷே ஃபுல்லாக போட போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி பாருங்கள் நம்மளோட ஷூ இது. இப்போ வந்து இதில் நான் இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து எனக்கு வேணும், இத்தனை லைன் போட்டிருக்கேன் சிங்கிள் க்ரோஷே இதில். இந்த சாக்ஸில் பேபி பூட்டில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது.
இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு. இது மேலே ஃபுல்லும் சிங்கிள் க்ரோஷே இல்லை டபுள் க்ரோஷேட்டு போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி போட்டு நம்ம கொஞ்சம் மடக்கி விட்டோன்னா பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் இப்படி மடக்கிக்கலாம். இதுக்கு தான் நம்ம லைன் வந்து இப்போ நம்ம ஃபினிஷிங் இனியெல்லாம் இப்படியே டபுள் க்ரோஷே போட்டு எவ்வளோ வேணுமோ நம்ம இதை இது பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம் உங்களுக்கு ஃபுல்லாக. இப்போ இந்த இதெல்லாம் ஃபுல்லாக இது போட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷோ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாமே நீங்கள் எவ்வளோ வேணுமோ எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றி முடிச்சிடலாம். இல்லை இதே ஒரு லைன் போதும்னாலும் முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.